இந்த விழாவின் நாயகர்கள் கார்கி, பிரியன், ஏக்நாத், அருள் கொரலி அண்ட் ஸ்ரீகாந்த் தேவா. இவர்கள் எல்லோரை பற்றியும் நான் ஓரிரு வார்த்தைகள் பேச ஆசைப்படுகிறேன். நான் என்னை பற்றி பேசப் போவதில்லை, படத்தை பற்றியும் பேசப் போவதில்லை. ஆனால் இவர்கள் யாருமின்றி படம் இல்லை என்பதால் அவர்களை பற்றி பேச வேண்டிய ஒரு கடப்பாடு எனக்கு இருக்கிறது. கார்கி என்னுடைய நண்பன். கார்கி இன்றி நான் ஒரு படம் கூட பண்ணினதில்லை, பண்ண போவதும் இல்லை. அவர் தன்னை ஒரு கவிஞர் என்று அழைத்துக் கொள்வதே இல்லை. தன்னை ஒரு பாடலாசிரியர் என்று மட்டுமே சுருக்கிக் கொள்வார். ஆனால் அவருடைய ஒவ்வொரு பாடலும் ஒரு கவிதையாகவே இருக்கிறது. அதை ஆக்சுவலாக நம்ம படிக்கலாம். ஒரு கவிதை என்ன வாசிப்பு அனுபவத்தை கொடுக்குமோ அதே மாதிரி அவருடைய திரைப்பட பாடல்கள் அதே வாசிப்பு அனுபவத்தை கொடுக்கக்கூடியவை. ஒரு பாட்டு ஆர்கானிக்காக இருக்கக்கூடிய ஒரு குணம் அவருடைய பாடல்களில் தான் நான் பார்த்துருக்கேன். நீங்கள் அவர் எழுதக்கூடிய எந்த ஒரு பாடலாக இருந்தாலும் அதில் ஒரு வரியை கூட மாற்ற முடியாது. மாற்றினால் அர்த்தம் மாறிவிடும். ஆர்கானிக்காக இருக்கும். ஒரு வரியிலிருந்து அடுத்த வரி பிறக்கும். தேங்க்யூ கார்கி. பிரியன் என்னுடைய முதல் படமான முன்தினம் பார்த்தேனே படத்திலிருந்து பிரியனோடு நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். மிக எளிமையான ஒரு மனிதர். மிக மிக நுட்பமான நுணுக்கமான கருத்துக்களை கூட மிக சாதாரணமாக சொல்லிவிட்டு செல்லக்கூடியவர். மிகச்சிறந்த ஒரு நாவலாசிரியர், எழுத்தாளர், பண்பாளர், பாடலாசிரியர். அவர் என்னோடு பணியாற்றுவது எனக்கே பெருமை. சசி என்னுடைய டிசைனர், என்னுடைய ஸ்ரீகாந்த் தேவா. ஆர்ஆர் பணியை நான் துவங்கும் போது பிரியன் என்னிடம் சொன்னார், ஸ்ரீகாந்த் தேவாவோடு நீங்கள் பணியாற்றுவது எனக்கு மிக மகிழ்ச்சி அளிக்கிறது. ஏனென்றால் அவர் நீங்களாகவே மாறிவிடுவார். உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை அப்படியே கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தவர், திறமை வாய்ந்தவர் என்று சொன்னார். இந்த படம் ஸ்ரீகாந்த் தேவாவுக்காகவும் பேசப்படும் என்று நான் உறுதியளிக்கிறேன். அவருடைய ஆர்ஆருக்காகவும் பேசப்படும் என்று நான் உறுதியளிக்கிறேன். அருள் கொரலி, he is not with us at the moment, he is in the US. A very talented young man. மிக அருமையான 3 பாடல்களை கொடுத்திருக்கிறார் படத்திற்கு. மிஷ்கினுடைய கண்டுபிடிப்பு. பிரதீப் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இத்தகைய வெற்றிகள் வரும். And this victory has not come undeservingly. அதற்காக நீங்கள் எவ்வளவு உழைத்திருப்பீர்கள், எவ்வளவு மெனக்கட்டிருப்பீர்கள் என்று எனக்கு தெரியும். It's a deserving success. Thank you for coming and I wish you well and great heights. மிஷ்கின் இந்திய திரைவானில் பல நட்சத்திரங்கள், அதில் தனித்த ஒரு நட்சத்திரமாக நேர்மைத்திறமும் படைப்பு கலையின் ஆழங்களை உணர்ந்த ஒரு அறிவு செறிவுடனும் படம் இயக்கக்கூடிய ஒரு இயக்குனர். மிஷ்கின், நான் உங்க படங்களை பார்த்திருக்கிறேன். மிஷ்கின் படங்களை பார்க்காமல் நான் தமிழ் சினிமாவில் இருக்கிறேன் என்று சொல்வதில் அர்த்தமில்லை. மிஷ்கினுடைய படங்களை ஆழ்ந்து பார்ப்பவர்களுக்கு ஒன்று தெரியும். அவருடைய படங்களில் இசையே இல்லாத போதும் கூட அதில் ஒரு இசை இருக்கும், அதில் ஒரு ரிதம் இருக்கும். அவர் அப்படித்தான் அப்படித்தான் காட்சிகளை எழுதுகிறார், அப்படித்தான் வடிவமைக்கிறார், அப்படித்தான் படம் பிடிக்கிறார், அப்படித்தான் படம் தொகுக்கிறார். Thank you for coming, Mishkin. Sundar C, sir. 25 years in cinema. 25 plus, sir? And still fighting strong. அவருடைய அந்த வெற்றி, அவருடைய அந்த நீடித்த தன்மை இங்கே இருக்கக்கூடிய எல்லா இயக்குநர்களுக்கும்
கிடைக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். விஷ்ணு விஷால், எனக்கு ஏறக்குறைய ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன் விஷ்ணு விஷாலோடு சேர்ந்து பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த படம் நடக்கவில்லை. பட் அன்று முதல் இன்று வரை நாங்கள் தொடர்ந்து தொடர்பிலேயே இருக்கிறோம். And we will work together very soon. Arun Vijay, my brother, thank you so much for coming. கலை இந்த படத்தில் ஒரு கௌரவ வேடம் ஏற்றிருக்கிறார். Thank you so much, Kalai, for your presence in the film. Arav, and all the other, Nidhi, and all the other technicians and artists who have worked with me. அடுத்து சின்னவர், இன்று கழகத் தலைவன், நாளை உதயோடு பழகிய அனுபவத்தின் பேரில் சொல்கிறேன். நீங்கள் இப்படியெல்லாம் பேசுனீங்கன்னா எனக்கு தாங்க அதுக்கப்புறம் கிடைக்கும். நல்லா நீங்கள் இங்கே ஆக்சுவலாக பிரியன் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் கழகத் தலைவன், அதுக்கப்புறம் கழகத் தலைவன் சொல்லி இதுக்கு தாங்க நான் சொன்னேன் அப்படின்னாரு. அந்த ஒரு டவுன் டு எர்த் தன்மை தான் உதயின் வெற்றி என்று நான் கருதுகிறேன். இந்த படம் பண்ணும் பொழுது அவர் அப்பொழுதுதான் தேர்தலில் வெற்றி பெறுகிறார். நான் ஒரு 2-3 கோரிக்கைகளோடு அவரிடம் செல்கிறேன். என் நண்பர்களுக்காகவும் என் படத்தில் பணியாற்றியவர்களுக்காகவும் மனுக்களை கொடுக்கிறேன். வாங்கி வைத்து விடுவார் அல்லது வாங்கி உதவியாளர்களிடம் கொடுத்து விடுவார் என்று நான் கருதினேன். ஒவ்வொரு வார்த்தையும் விடாமல் படித்தார், அதற்கான ஆவணம் செய்தார். நிஜமாகவே மக்கள் பணியாற்ற வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். இந்தியாவிலேயே முழுக்க முழுக்க வேக்சினேட் செய்யப்பட்ட, கோவிட் வேக்சினேஷன் செய்யப்பட்ட முதல் தொகுதி அவருடையதுதான். But I'm not going to talk about all that. அவருடைய சினிமாவை பற்றி பேசுவதுதான் என்னுடைய களம். இந்த 10 ஆண்டுகளில் எத்தனை வேரிட் கேரக்டர்ஸ், எவ்வளவு லாவகமாக, எவ்வளவு அமைதியாக, நம்பகமாக அவர் கையாண்டு இருக்கிறார், இனாக்ட் செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து பார்த்தால் தான் தெரியும். A very sensitive actor, a sensitive human being. அருண் இந்த படத்துக்கு அப்புறம் அவர் என்கிட்ட சொல்லிட்டே இருப்பார். ஆக்சுவலி நான் 10 பேர் அடிக்கிற மாதிரியெல்லாம் காட்டினா யாருங்க நம்புவாங்க அப்படின்னு. இந்த படத்துக்கு அப்புறம் அவர் அறிமுகமாகின்ற முதல் காட்சியிலேயே அவர் 10 பேரை அடித்தாலும் அது நம்பக்கூடியதாக இருக்கும். The credit goes to உதய். அவ்வளவு ரியலிஸ்டிக்காக, அவ்வளவு நம்பகத்தன்மையோடு இந்த கதாபாத்திரத்தை செய்தமைக்காகவும், எனக்கு இந்த வாய்ப்பை அளித்ததற்காகவும் உதய்க்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் உங்களை ஏமாற்றாது என்று நான் நம்புகிறேன். நான் என்னுடைய படங்களை பற்றி என்றைக்கும் சிலாகித்து பேசுவதில்லை. என் படங்களை நான் பாராட்டிக் கொள்வதில்லை. அது நல்ல பிள்ளையாக இருந்தால் அது நீதி கரையேறும் என்று நான் நம்புகிறேன்.